சென்னை திருவொற்றியூரில் 48 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுவாரஸ்யமாக பேசியதை தற்போது பார்க்கலாம். திருமணம் கை தூக்குங்க. இதற்காகவே ஆர்டி செய்கிறவர்களை பாராட்ட வேண்டும். சரி, காதல் பண்ணிட்டீங்க, திருமணத்தை அண்ணன் ஆர்டி செய்கிறவர்கள் சிறப்பாக நடத்தி வச்சுட்டாரு. இனிமே இந்த திருமணம் காதலில் முடியணும். அதாவது இன்னையோட முடிஞ்சிடக்கூடாது. அது எந்த அளவுக்கு சிறப்புனா, பல ஜோடிகள் அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் தான் மாலையை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு ஜோடி வரும்பொழுதும். அது ஒரு சில பேர் அவசரத்திலையா இல்லை பதட்டத்திலையான்னு தெரியல, அவங்க மாலையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஒரு பையன் தாலியை தானே எடுத்து கட்டிக்கிட்டான். தவறு கிடையாது, பெண்கள் தான் தாலி கட்டணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? பெரியார் சொன்னதுதான் அதெல்லாம். இன்னொன்று, நம்முடைய ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அந்த பெண் சின்னதா கண் கலங்கினாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சா இல்லை ஆனந்த கண்ணீரான்னு எனக்கு தெரியல. ஏம்மா கண் கலங்குற அப்படின்னு கேட்டேன். இப்போ என்னம்மா கல்யாணம் ஆச்சு? ஒரு பையன் அஞ்சு முடிச்செல்லாம் போட்டான். என்னப்பா கட்டிக்கிட்டே இருக்க? இல்லை நான் ஸ்ட்ராங்காக கட்டணுன்னே அப்படி. அப்போ நம்ம கலாநிதி வீராசாமி பொண்ணு இப்போ கண் கலங்கினாங்க. கலாநிதி வீராசாமி சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியல, இதுதான் அந்த பொண்ணு அழுவுற கடைசி நாள், இனிமே அந்த பையன்தான் அழுவோப்பா அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார். இப்படியெல்லாம் இல்லாம ஒருவர் விட்டு கொடுத்து சுயமரியாதை திருமணம். எனவே உங்களுக்கெல்லாம் நான் பெரிய அறிவுரை சொல்ல தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு திட்டங்கள்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. வரத்தான் செய்யணும், வேற வழி இல்லை அவருக்கு. மக்கள் நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்து அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. நம்முடைய முதலமைச்சர்களை மக்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க, அதனால அவருக்கு அந்த வைத்தறிச்சல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி கேட்கிறார். ஐயா, எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் பெயரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ சுட்டா, அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. இதையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும். ஒவ்வொருத்தரும், நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வர்ற 2026 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி மிகப்பெரிய வெற்றி, சாதனை வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய கூட்டணி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறாங்க.
சென்னை திருவொற்றியூரில் 48 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுவாரஸ்யமாக பேசியதை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.